ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் மேலே ஏறிச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுக்கும். அதே மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் டவுன் சைடில் இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணும். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறது ஆப்ஷன் பையிங்கில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே என்ட்ரி எடுத்துரும். 10 o'clock ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோ ரன் ஆகும். இதில் நாங்கள் ஒரு ஸ்மால் மார்ஜின் ஆஃப் அமௌண்ட்லேயே எக்ஸிட் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால ஆல்கோ ட்ரேடிங் டெய்லி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே என்ட்ரி எடுத்தோம் 10 o'clock ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃப்டர் 10 o'clock உங்கள் டே டு டே ஒர்க் பார்க்குறதுக்கு நீங்கள் போயிடலாம். ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காகவே இருந்தாலும் ஆர்டர் மட்டும் மேனுவலாக பஞ்ச் பண்ணணும். அது லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் பண்ண மாட்டீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கெல்லாம் முன்னாடியே 9 o'clock 8:45 கூட நீங்கள் ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லாட் போட்டுக்கலாம். 1 லாட்டா 5 லாட்டா இல்லை 100 லாட்டா. ஸோ எவ்வளோ லாட்டுன்றதை நீங்கள் ஆர்டராக பஞ்ச் பண்ணுவீங்க. என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க, நிஃப்டியோட ஆப்ஷனா இல்லை பேங்க் நிஃப்டி ஆப்ஷனா, இது ரெண்டு இப்போ அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டாரட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப்லாஸ் அமௌண்ட் என்ன, இந்த பேசிக் டீட்டெயிலை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லாவே டைம் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நீங்கள் பொறுமையாக ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போ 8:30க்கு நான் ஆர்டரை பஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணியா லைவாக மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி இதில் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எனக்கு இந்த நம்பர் சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்புக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பிடிஎஃப் எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் படித்து பாருங்கள். டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் டெய்லி காலையில் இதே மாதிரி தான் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ஓல்டு டேட்டாவை தான் நம்ம டெலீட் பண்ணணும். டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். டேட்டா ஃபில்லையும் டெலீட் பண்ணிடுவோம். ஓப்பன் அமி புரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணுறோம். நிஃப்டி 27 Jan. ஸோ கரண்ட்டில் ஜனவரி மாதம் போயிட்டுருக்கு. 27ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ நிஃப்டி 27 Jan ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் சர்ச் ஆட் கொடுக்குறோம். அடுத்து லைவ் ஃபீட் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். அதுக்கடுத்து பேக்ஃபில் 30 days. 26/3/29 லாஸ்ட்டாக ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 26/300 கால் ஆப்ஷன் 26/300 புட் ஆப்ஷன்னு ரெண்டையுமே இன்புட்டாக கொடுத்துருவோம். ஸோ ட்ரேடிங் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணும், ஹெட்ஜிங் பண்ணாது. ஸோ நம்ம இப்போ வீக்லி எக்ஸ்பெரியாக சேஞ்ச் பண்ணிவிட்டு 26/300 கால் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சிஇன்றதை பிஇன்னு மாற்றிக்கிறோம், அதையும் ஆட் பண்ணிடுறோம். பிஇனா புட் ஆப்ஷன். ஆட் போர்ட்ஃபோலியோ கீழே ஆட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்ஃபில் 30 days கொடுக்குறோம். இப்போ ஆப்ஷனோட டேட்டா சார்ட்டில் லோட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண ஆப்ஷன் 26/300 இந்த வீக்லி எக்ஸ்பெரி தான். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்குவோம். ஸோ இதில் ட்ரேடிங் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது வந்து நம்ம 2 ஆப்ஷனையும் ஆர்டர் போடுறதுனால 2லையுமே என்ட்ரி எடுத்து இது ஒரு ஹெட்ஜிங்காக நடக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் இதில் நாங்கள் டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் என்ட்ரி வந்து எடுக்கும். இப்போ மார்க்கெட் மேலே ஏறுற மாதிரி இருந்தால் கால் ஆப்ஷன் எடுக்கும். அதே மார்க்கெட் கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனில் எடுக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ண ஆப்ஷனை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்குவோம். 26/300 வீக்லி எக்ஸ்பெரி தான் நம்ம ஆட் பண்ணோம். இது எதுக்காகனா நம்ம டெய்லி இந்த மாதிரி காலையில் ஆப்ஷன் சார்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அது ஜஸ்ட்டு ஒரு காப்பி மட்டும் பண்ணி வச்சுக்குவோம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஃபியூச்சர் சார்ட்டில் பேராமீட்டரில் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். கீழேயும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிடுவோம். சீன்றதை மட்டும் பின்னு மாற்றிக்கலாம். சீனா கால் ஆப்ஷன், பினா புட் ஆப்ஷன். ஸோ இங்கே தான் அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து கொடுக்குறோம். மார்க்கெட் மேலே ஏறினா கால் ஆப்ஷன் எடு, கீழே இறங்கினா புட் ஆப்ஷன் எடுன்ட்டு. இப்போ எத்தனை லாட், 1 லாட்டா 2 லாட்டா இல்லாட்டி 100 லாட்டா 200 லாட்டான்றதை இங்கே தான் டைப் பண்ணணும். டிஃபால்ட்டாக 1 லாட்டில் இருக்கும், அதை நம்ம 20 லாட்டுன்னு மாற்றிக்கிறோம். அடுத்து பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 65ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸாக 75ன்னு இருந்ததை 65ன்னு மாற்றிக்கிறோம். அடுத்து ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இப்போ நமக்கு ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும். 10,000 rupees டாரட் செட் பண்ணுறோம். ஸோ ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு, வெயிட் பண்ணலாம். $13,455 வந்திருக்கு. மார்க்கெட் நல்ல ஒரு ரேலியில் சீக்கிரமாக இறங்கினதுனால ஈஸியாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில் நான் சென்ட் பண்ணி விட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.